ஹலோ மக்களே, நேற்று மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? இன்னைக்கு சிம்பிளான ஒரு சட்னி. என்னடா சட்னி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குமா? இப்போ சட்டுன்னு அரைக்கக்கூடிய ஒரு சட்னி பண்ண போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்கெல்லாம் 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைஸில் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்தது கடுகு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, இவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனையுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துன உடனேயுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஊற்றி இது ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த ஜாருக்குள்ளார தண்ணி ஊற்றி அலசி மிச்சம் இருக்கிற தக்காளியையும் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுங்க. நாங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துவாங்க, மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். அடுத்து மல்லி பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறையா போட்டிங்கன்னா மல்லி பவுடர் வாசம் அடிச்சுட்டே இருக்கும். மல்லி பவுடரு. அடுத்தது உப்பு, உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்குது. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நிற்கும். அப்போ எடுத்து வச்சிட்டோம்னாக்கும் சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லிக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள், அப்போ நீங்களே சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு சட்னி, ஈஸியான சட்னி இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இது 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இதோட சுவையை பற்றி சொல்லி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சட்னியை பற்றி. ரொம்ப ஈஸியானது. இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சாப்பிட்லாம், ஆனால் இட்லிக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள்.